செவ்வாய்க்கிழமைக்குள் ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் ஈரானின் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களையும் பாலங்களையும் அழித்து விடுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் நேற்றிரவு பதிவிட்டிருந்தார். இதற்கு ஈரான் இணங்காவிட்டால் அவர்கள் நரகத்தில் வாழ வேண்டியிருக்கும் எனவும் மிகவும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். சில மணி நேரங்களுக்கு பின்னர் செவ்வாய் இரவு 8 என குறிப்பிடப்பட்டு டொனால்ட் ட்ரம்ப் மற்றொரு தகவலை பதிவிட்டிருந்தார். இது ஈரானுக்கு வழங்கப்பட்ட புதிய கால அவகாசம் என சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. அதற்கமைய இந்த புதிய காலக்கெடு இலங்கை நேரப்படி புதன்கிழமை காலை 6:30க்கு நிறைவடைய உள்ளது. இதற்கு முன்னர் அவர் வழங்கிய 10 நாள் கால அவகாசம் இலங்கை நேரப்படி நாளை அதிகாலை நிறைவடைய உள்ளதுடன் அதனை நினைவுபடுத்தும் வகையில் ஏப்ரல் 4ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு இன்னமும் 48 மணித்தியாலங்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளதாக மற்றொரு விடயத்தை பதிவிட்டுள்ளார். இவ்வாறான பின்னணியிலேயே நேற்றிரவு அவர் புதிய காலக்கெடுவினை விதித்து மற்றொரு செய்தியை பதிவிட்டுள்ளார். ஈரான் அமெரிக்காவுடன் உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ளாவிட்டால் உடனடியாக அனைத்தையும் தகர்த்துவிட்டு ஈரானின் மசகு எண்ணெயை கைப்பற்றுவது தொடர்பில் கலந்துரையாடப்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் ஃபாக்ஸ் செய்தி சேவைக்கு வழங்கிய நேர்காணலில் தெரிவித்திருந்தார். ட்ரம்பின் கருத்துக்கு அமெரிக்காவுக்குள்ளேயே எதிர்ப்பு. மிகவும் கடுமையான ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி ட்ரம்ப் ஈரானுக்கு விடுத்த எச்சரிக்கையை ஜனநாயக கட்சியின் பல உறுப்பினர்கள் கண்டித்துள்ளனர். ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி விடுக்கப்படும் அச்சுறுத்தல்களால் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க முடியாது என மசசூசெட் மாநில செனட் உறுப்பினர் எட்வர்ட் மார்கி தெரிவித்துள்ளார். அமெரிக்கர்கள் எரிபொருளுக்காக அதிக பணம் செலுத்துவதை தவிர்க்கவும் தமது படையினரின் உயிர்களை பாதுகாக்கவும் உடனடியாக ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதியை தடுப்பதற்கு தலையிடுமாறு குடியரசுக் கட்சி தலைவர்களிடம் கனெக்டிகட் மாநில செனட் உறுப்பினர் கிறிஸ் மர்ஃபி கோரிக்கை விடுத்துள்ளார். பாலங்கள், மின்சக்தி நிலையங்களை தாக்குவதனூடாகவோ அல்லது ஈரானியர்களை கொலை செய்வதனூடாகவோ நீரிணையை திறக்க முடியாது எனவும் அது ஒரு யுத்த கொலை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் சிவில் மக்களை கொலை செய்வதும் பாலங்கள், மின்சக்தி நிலையங்கள் போன்ற உட்கட்டமைப்புகளை அழிப்பதும் பொறுப்பற்ற தவறாக செயல் என மிச்சிகன் மாநில செனட் உறுப்பினர் எலிசா ஸ்லாகின் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் இவ்வாறான செயற்பாடுகளால் அமெரிக்கர்களின் இரத்தமும் வளங்களும் வீணாக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் திட்டங்களுக்கு எதிராக முன்வருமாறு மக்களிடம் ஹவாய் மாநில செனட் உறுப்பினர் பிரையன் ஹார்ட்ஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். ட்ரம்பின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் ஈரானின் பதில். அமெரிக்கா தனது நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலடி அளிப்பதற்கு நாம் தேங்கப் போவதில்லை என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பஹாய் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதல் நடாத்தினால் நாங்களும் நிச்சயமாக அதே வழியில் பதிலடி கொடுப்போம் என எமது ராணுவம் தெளிவாக கூறியுள்ளது. எமது நாட்டின் மின்சாரம், பாலங்கள் போன்றவற்றை சேதப்படுத்தினால் அமெரிக்காவுக்கு சொந்தமான அல்லது அவர்களுடன் தொடர்புடைய இடங்கள் மீது நாங்களும் தாக்குதல் நடாத்துவோம். இதனை நாங்கள் ஆசையினால் செய்யவில்லை. அவர்கள் செய்யும் சட்டவிரோத செயல்களுக்கு எமது பாதுகாப்பிற்காக வழங்கப்படும் பதிலடி மாத்திரமாகும். இது தங்களது போர் அல்ல என்பதை அமெரிக்க மக்களும் இப்போது அறிவார்கள். இது அந்த நாட்டு ஆட்சியாளர்கள் தன்னிச்சையாக செய்யும் ஒரு செயலாகும். மக்கள் வீதியில் இறங்கி எதிர்ப்பு தெரிவிப்பது அதனாலேயாகும். இந்த போர் பொய்யான தகவல்களை அடிப்படையாக கொண்டது என்பதை முழு உலகமே அறிந்துள்ளது. ஈரான் அணுகுண்டுகளை தயாரிக்கின்றது, ஈரானால் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் உள்ளது என கூறப்படுவது பொய்யான விடயமாகும். ஈரான் மக்களுக்கு உதவுவதற்காகவே இவற்றை செய்வதாக அவர்கள் கூறுகின்றார்கள். பாடசாலை சிறுவர்களை கொலை செய்வதுதான் உதவியா? ஒரு மணித்தியாலத்திற்குள் 200க்கும் அதிகமான அப்பாவி சிறுவர்கள் கொல்லப்பட்டன. இவை அமெரிக்க அரசாங்கம் செய்யும் யுத்த குற்றங்களாகும். கடந்த 48 ஆண்டுகளாக அமெரிக்கா எங்களை அச்சுறுத்தி வருகின்றது. இருப்பினும் ஈரானியர்கள் தமது சுதந்திரத்திற்காக உறுதியாக நின்றனர். இவ்வாறான அச்சுறுத்தல்களூடாக அந்த ஆட்சியாளர்களின் குற்ற மனப்பான்மையை வெளிப்படுகின்றது. ஒரு நாட்டின் மின்சக்தி துறையை தாக்குவதென்பது முழு நாட்டையுமே ஆபத்தில் தள்ளுவதாகும். அது ஒரு பாரிய குற்றமாகும். இதனிடையே ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் கட்டளைகளை பின்பற்றி முழு பிராந்தியத்தையும் அளிப்பதாக ஈரானின் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது ஹலிஃபாப் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் இவ்வாறான பொறுப்பற்ற நடவடிக்கைகளால் அமெரிக்க மக்கள் வாழும் நரகத்திற்குள் தள்ளப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையின் நிலைமை. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு முன்னரை போன்று நீரிணை திறக்கப்பட மாட்டாது என ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் ஊடாக பயணம் செய்யும் கப்பல்களிடம் போக்குவரத்து கட்டணம் வசூலிப்பதற்கான புதிய சட்டமூலத்திற்கு ஈரான் பாராளுமன்றம் அண்மையில் அனுமதி அளித்திருந்தது. அந்த சட்டமூலத்தின்படி கட்டணங்கள் ஈரானில் ரியால் நாணயத்தில் செலுத்தப்பட வேண்டும். ஈரான் மீது தடைகள் விதித்துள்ள நாடுகளின் கப்பல் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும். அமெரிக்கா, இஸ்ரேல் கப்பல்கள் ஹோர்முஸ் ஊடாக செல்வதற்கு தடை விதிக்கப்படும். ஹோர்முஸ் நீரிணையின் அடுத்த பக்கத்தில் உள்ள ஓமானுடன் ஒன்றிணைந்து அதனை பயன்படுத்துவது தொடர்பில் ஈரான் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாகவும்
செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த 24 மணித்தியாலங்களில் ஈரானின் அரசாங்கத்தின் அனுமதியுடன் 15 வர்த்தக கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளன. இருப்பினும் பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்னைய போக்குவரத்து நிலையை விட இது 90% வீழ்ச்சியாகும். லெபனான் மீது தொடர்ச்சியான தாக்குதல். இஸ்ரேலின் தாக்குதல்களினால் நேற்று மாத்திரம் லெபனானில் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். பெய்ரூட்டின் யனா பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழந்த 5 பேரும் பெய்ரூட்டின் ஜன்சதே நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பொன்றை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்த 3 இதில் அடங்குவதாக லெபனான் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலிய எல்லைக்கு அருகில் உள்ள தெற்கு ஹபார் கட்டா நகர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 வயது சிறுமி உள்ளிட்ட 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதல்களில் மேலும் சுமார் 55 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனிடையே யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து வளைகுடா ஒத்துழைப்பு பேரவை நாடுகளின் மீது 6500க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க ராணுவ இலக்குகளுக்கு மேலதிகமாக ஈரான் வளைகுடா நாடுகளின் சிவில் கட்டடங்கள் உட்கட்டமைப்புகளை தாக்குவதற்கு அந்த நாடுகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. பஹ்ரைன், குவைத், ஓமான், கட்டார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகியன வளைகுடா ஒத்துழைப்பு பேரவையில் அங்கம் வகிக்கும் நாடுகளாகும். சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு என்ன நடந்தது? யுத்தத்தை நிரந்தரமாக நிறுத்தும் நோக்கில் 45 நாள் தற்காலிக போர் நிறுத்தம் தொடர்பில் அமெரிக்கா ஈரான் பிராந்திய மத்தியஸ்தர்கள் குழு ஒன்று இணைந்து கலந்துரையாடி வருவதாக அக்சியோஸ் செய்தி சேவையை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா செய்தி சேவை தெரிவித்துள்ளது. அமெரிக்க இஸ்ரேல் பிராந்தியத்தை சேர்ந்த 4 செய்தி மூலங்களை மேற்கோள் காட்டி அக்சியோஸ் செய்தி சேவை இதனை பதிவிட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகளில் பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி ஆகிய நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயற்படுகின்றன. அத்துடன் ட்ரம்பின் விசேட தூதுவர் ஸ்டீவ் விட்ஹாஃப், ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஆகியோருக்கிடையே குறுஞ்செய்திகளூடாக கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெறுவதாகவும் அந்த செய்தி சேவை தெரிவித்துள்ளது. ஆவணங்களில் மாத்திரம் போர் நிறுத்தம் குறிப்பிடப்பட்டு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தேவையான சந்தர்ப்பத்தில் மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடிய பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்க தாம் விரும்பவில்லை என ஈரான் அதிகாரிகள் மத்தியஸ்தர்களிடம் தெரிவித்துள்ளனர்.